குட் மார்னிங். நீங்கள் நன்றாய் இருப்பதற்கு உங்களை நான் வாழ்த்துகிறேன். விசுவாச வீரர் ஜோஷுவா என்பவர் ஒருவர் இருந்தார். மிகப்பெரிய யுத்தத்தில் நின்று யுத்தம் செய்து கொண்டிருந்தார். யுத்தம் முடிவடையவில்லை. சூரியன் மறையத் தொடங்கியது. எதிரியின் ராணுவம் தோற்கடிக்கவில்லை என்றால் பின்னால் எழுந்து நெருக்கடி கொடுப்பார்கள் என்பது ஜோஷுவாவுக்கு தெரியும். விசுவாச என்ற ஆயுதத்தை எடுத்தார். தேவனிடத்தில் சூரியனை நிறுத்தும்படி தைரியமாய் கேட்ட முதல் மனிதன். இதுபோல் ஒருபொழுதும் நிகழ்ந்தது இல்லை. அதாவது தேவன் அவனிடம் இவ்வாறு சொன்னார், ஜோஷுவா, நீ இப்படி கேட்கும் அளவிற்கு நீ தைரியமாய் நிற்பாய் என்றால் நானும் உனக்கு தைரியமாய் செய்வேன் என்றார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனிடத்தில் அசாதாரணமான விசுவாசத்தோடு நீங்கள் எவைகளை இயற்கைக்கு மேற்பட்ட காரியத்தை கேட்கிறீர்களோ, தேவன் புன்னகை முகத்துடன் அசாதாரணமான காரியத்தை, இயற்கையை மாற்றக்கூடிய காரியத்தை உங்களுக்கு செய்வார். அதை குஷ்டரோகிக்கு செய்தார், அதை பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு செய்தார், 150 வேலைக்காரனுக்கு செய்தார். சிறிய விசுவாசம் சிறிய காரியத்தை தான் செய்யும். அசாதாரணமான விசுவாசம் எரிக கோட்டைகளையே தகர்த்தெறியும். தனித்துவமான அசாதாரணமான விசுவாசத்தோடு தேவனிடத்தில் நெருங்கி வாருங்கள். உங்கள் வாழ்க்கையை தலைகளாக மாற்றி ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் என்பதை சாட்சியாய் சொல்லுகிறேன். உங்கள் தரித்திரம் ஒழிய, உங்கள் மேல் செழிப்பு கட்டவிழ்க்கப்பட அசாதாரணமான விசுவாசத்தோடு தேவனே என்னை ஆசீர்வதி என்று கேளுங்கள். யாபேசை ஆசீர்வதித்தது போல உங்கள் எல்லையை பெருகி ஆசீர்வதிப்பார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விசுவாசத்தை பயன்படுத்துங்கள். வெற்றி உங்களுக்கு. என்றென்றும் ஆசீர்வாதமாய் வாழ்வீர்கள். நாளை சந்திப்போம். God bless you.